Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப டேஸ்டியான chicken cheese bun எப்படி செய்யலாம்னு நாங்க பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பன் நம்ம பெர்ஃபெக்ட்டா எப்படி நல்ல சாஃப்ட்டா செய்யலாம்னு பார்த்துடலாம். அதுக்கு அப்புறமா இதுக்கான ஸ்டஃபிங் எல்லாமே ரெடி பண்ணி ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி கூட. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு எடுத்துக்கலாம், டின்னருக்கு எடுத்துக்கலாம், இல்ல குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸா செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல சரி அரை கப் அளவுக்கு நல்ல வெதுவெதுப்பா இருக்கக்கூடிய பால் சேருங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பட்டர் சேர்க்கணும். நீங்க பட்டருக்கு பதிலா நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போல நான் வந்து ஈஸ்ட் சேர்த்திருக்கேன். இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் தான். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சுகர் நம்ம சேர்த்திருக்கோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்லா ரைஸ் ஆகி வரணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 1/4 மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுடலாம். ஒரு 15 நிமிஷம் இது அப்படியே நல்லா வந்து ரைஸ் ஆகி வரட்டும், கொஞ்சம் பொங்கி வரணும். இப்ப பாருங்க ஒரு 15 நிமிஷம் ஆயிருச்சு. கொஞ்சம் நல்லா பொங்கி இந்த மாதிரி உப்பி வந்திருக்கும். இந்த டைம்ல லேசா இதை ஒரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மாவு சேர்த்துடலாம். மைதா மாவு 2 கப் அளவுக்கு நான் வந்து சேர்த்திருக்கேன். மைதா மாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். மைதா மாவுல பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் நல்ல டேஸ்டும் சூப்பரா இருக்கும். நீங்க வந்து கோதுமை மாவு இருந்துச்சு அப்படின்னா அதுலயே ட்ரை பண்ணுங்க, அது உடம்புக்கு நல்ல ஹெல்த்தி. இப்ப இது கூட ஒரே ஒரு கோழி முட்டை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேருங்க. சேர்த்துட்டு நல்ல கை வச்சு இப்ப நம்ம பிசைஞ்சு எடுத்துக்க போறோம். இதுல வந்து எக்ஸ்ட்ரா நீங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம். நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் மட்டும் கடைசியா சேர்ப்போம். இப்ப இத நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. கை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்ப பாருங்க நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்ப கடைசியா 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். இது வந்து கரெக்டான அளவு இருக்கும். இப்ப நல்லா பிசைஞ்சு எடுக்கும் போது மாவு வந்து பாத்தீங்கன்னா நல்ல சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்க இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுங்க. இந்த அளவுக்கு நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி நம்மளுக்கு பிசை கிடைச்சதுக்கு அப்புறமா இதை அப்படியே கவுண்டர் டாப்ல போட்டு கை வச்சு நல்லா இழுத்து இந்த மாதிரி பிசையணும். அப்பதான் இந்த பன் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு சாஃப்டா சூப்பரா வரும். இதை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல கை வச்சு இழுத்து பிசைங்க. இப்ப பாருங்க நல்லா பிசைஞ்சிட்டு மாவு வந்து இப்ப நல்ல சாஃப்டா இருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நினைக்கிறேன், நல்ல சாஃப்டா இருக்கு. இதை வந்து இப்ப நம்ம ஒரு பவுல்ல போட்டுட்டு கொஞ்சமா எண்ணெய் வந்து மேலோட்டமா தூவி விடுங்க. இது வந்து ட்ரை ஆகாம இருக்கிறதுக்காக. இப்ப இந்த மாதிரி எண்ணெய் தூவிட்டு இதை மூடி போட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா பொங்கி வரதுக்காக நம்ம விட்டுடலாம். இப்ப இது 2 மணி நேரம் இருக்கட்டும். இந்த டைம்ல நம்ம ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போறோம். சிக்கன் ஸ்டஃபிங் தான் இது. எப்படின்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் இதை சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இது கூட ஒரு தக்காளி, அப்புறமா ஒரு பிஞ்ச் போல இஞ்சி இதை சின்னதா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்க்கணும். சேர்த்துட்டு இதை நல்லா கொரகொரப்பா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இப்ப இதை வந்து அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுல் சேர்த்துட்டு இதுல சரியா போன்லெஸ் சிக்கன், இது வந்து சரியா 300 கிராம் அளவுக்கு இருக்கும். இதுல போன் இல்லாம எடுங்க. அப்பதான் நம்ம பன்ல வச்சு சாப்பிடும் போது எடையா கடிப்படாது. குழந்தைங்களுக்கும் கொடுக்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி போன் இல்லாம இருக்கும். இல்ல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதனாலதான் இப்ப இதுல வந்து நம்ம அரைச்ச அந்த விழுதி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இனிமே பொடி ஐட்டம் சேர்க்க போறோம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போல மிளகாய் தூள், அப்புறமா ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் போல மல்லித்தூள் சேர்க்கணும். இது கூட கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேருங்க. கடைசியா சிக்கன் மசாலா இது வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன். இது கூட உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல தயிர் சேர்க்கணும். நல்ல கெட்டியான தயிர் சேருங்க. இப்ப தயிர் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க வந்து ஃப்ரெஷ் கிரீமும் இந்த டைம்ல சேர்த்துக்கலாம். நான் வந்து சேர்க்கல. அது சேர்த்தீங்க அப்படின்னா இன்னும் கிரீமியா டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். இப்ப இது இவ்வளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து இதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா நம்ம வந்து ஊற விடணும். அப்பதான் இந்த சிக்கன்ல இந்த மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா ஊறி இறங்கும். இப்ப இதை மூடி போட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுடலாம். 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு பேன் அடுப்புல வச்சுக்கோங்க. இதுல வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேருங்க. சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு வச்சிருந்தோம்ல அந்த சிக்கன், அதை அப்படியே இதுக்குள்ள அந்த கிரேவியோட நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இந்த எண்ணெய் அப்புறமா இந்த கிரேவி எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா குக் ஆகணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுடலாம். இந்த மாதிரி மூடி போட்டு வேக விடும்போது சீக்கிரமாவே இந்த சிக்கன் எல்லாம் நல்லா ஊறி நல்லா வெந்துரும். இப்போ இது அப்படியே வேகட்டும்.
இப்போ பாருங்க ஒரு 10 நிமிஷம் ஆயிருச்சு. சிக்கன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு, எண்ணெயும் கொஞ்சம் நல்லா திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இனிமே ஓப்பன்லேயே நம்ம விட்டு வேக வைக்க போறோம். அப்போதான் இது சீக்கிரமா நல்லா வத்தி வரும். இப்போ ஓப்பன்லேயே நல்லா வேகட்டும். பாருங்க ஓரளவுக்கு கொஞ்சம் வத்தி வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கூட நம்ம வச்சிருக்கலாம். ஓரளவு கூட நல்லா வத்தி வரட்டும். ஓகே, இப்போ பாருங்க கொஞ்சம் கூட நல்லா வத்தி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம மாற்றி வச்சிடலாம். இனிமே 2 மணி நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த மாவு வந்து 2 மடங்கு நல்ல பெருசா ஒப்பி வந்திருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு பன்னுக்கான மாவு வந்து ரெடி ஆயிருச்சு. இதை லேசா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நம்ம இதுல தேவையான அளவுக்கு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணீங்க அப்படின்னா ஒரே அளவுக்கு உங்களுக்கு கட் ஆகி வரும். மொத்தமா பாத்தீங்கன்னா நான் 9 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்பதான் நம்ம ட்ரேல வைக்கும்போது அந்த 9 பீஸும் ஒரே மாதிரி நம்மளுக்கு பேக் ஆகி கிடைக்கும். இப்போ இதை இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸா உருட்டி எடுங்க. உருட்டிட்டு இதை வந்து நம்ம ட்ரேல வச்சிடலாம். ஒரு பக்கம் 3 இந்த மாதிரி தான் நான் வைக்க போறேன். உங்களுக்கு தேவையான ஷேப்புக்கு நீங்க வந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்க இதை அப்படியே வச்சுட்டு நம்ம ஒரு காட்டன் டவல் போட்டு மூடி போட்டு ஒரு அரை மணி நேரம் இது கொஞ்சம் நல்லா உப்பி வர விட்டுடலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு, கொஞ்சம் பெருசாயிருச்சு பாருங்க. இந்த டைம்ல ஒரே ஒரு முட்டையை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டு நம்ம இதை வந்து இதுக்கு மேலாப்புல அப்ளை பண்ணி விடணும். இது எதுக்காக அப்படின்னா இந்த பன்னோட மேல் பக்கம் நல்ல ஒரு கலர், நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்கறதுக்காக, நல்ல ஒரு கோல்டன் கலர்ல வரும். அதுக்காக தான். இப்போ கடைசியா நம்ம இதுல ஒயிட் எள்ளு, வெள்ளை எள்ளு மட்டும் நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இது பார்க்க நல்லா இருக்கும். நம்ம கடையிலேருந்து பன் வாங்குவோம்ல அந்த ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதை அப்படியே நம்ம ஓவன்ல தான் பேக் பண்ண போறோம். 180 டிகிரில ஒரு 45 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். கடாயில அப்படின்னாலும் லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 45 மினிட்ஸ்க்கு நீங்க நல்லா பேக் பண்ணி எடுத்தா போதும். இப்போ எடுத்த உடனே நம்மளுக்கு இந்த மாதிரி எடுக்க வராது. அதனால நல்லா ஆற விடுங்க. ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இப்போ சூப்பரா வெளியே எடுக்க வருது பாருங்க. உங்களுக்கு அப்படி வரல அப்படின்னாலும் லேசா கத்தியோ கரண்டியோ வச்சு சைட்ல எடுத்து விடுங்க. சூப்பரா உங்களுக்கு இலகி வரும். இப்போ அவ்வளவுதான், நம்மளுக்கு பன் ரெடி ஆயிருச்சு. இப்போ இந்த பன்னை வந்து இந்த மாதிரி ஒரே மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுக்கணும். எல்லாத்தையுமே இந்த மாதிரி கத்தி வச்சு கட் பண்ணி எடுங்க. பாருங்க இந்த மாதிரி இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். பன் பாருங்க எவ்வளோ சாஃப்டா சூப்பரா வந்திருக்குன்னு, நல்ல பஞ்சு போல இருக்கும். இப்போ இதுல பட்டர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை வந்து நல்லா உருக்கி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஃபர்ஸ்ட் இந்த பன்னுக்கு மேலாப்புல இந்த மாதிரி கொஞ்சமா விட்டுடலாம். இது நல்ல ஒரு சுவையும் நல்ல ஒரு டேஸ்டும் கொடுக்கும், நல்ல மணமும் கொடுக்கும். அதுக்காக தான். இப்போ பட்டர் எல்லாம் நம்ம இதுல சேர்த்துட்டு இது கூட பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஒரு முட்டையை வந்து உடைச்சு நம்ம பன்னுக்கு மேலாப்புல விட்டுருந்தோம்ல, அதை வந்து மிச்சமா இருக்கக்கூடிய அந்த முட்டையை ஃபர்ஸ்ட் இதுல வச்சிருங்க, ஊத்திடுங்க. அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல சிக்கன், அதை வந்து ஃபுல்லாவே இதுல நம்ம வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி விடணும். பாருங்க இந்த மாதிரி தான் எல்லாத்தையுமே உள்ள வச்சிருங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். நீங்க கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க எல்லாத்தையுமே நம்ம உள்ள வச்சிட்டோம். இப்ப நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம இதுக்கு மேலோட்டமா கொஞ்சமா இந்த மாதிரி கொத்தமல்லி இலை நான் தூவிருக்கேன். நீங்க தேவைப்பட்ட மல்லி இலை, கொத்தமல்லி இலை எது வேணா நீங்க வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அப்புறமா இதுல நம்ம சீஸ் சேர்க்க போறோம். நான் வந்து 4 பீஸ் சீஸ் தான் சேர்த்திருக்கேன். நீங்க மொசரல்லா சீஸ் கூட சேர்த்துக்கலாம். அது துருவி போட்டீங்க அப்படின்னா அது நல்ல நூலா உங்களுக்கு கிடைக்கும், பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதையும் வச்சுட்டு இதுக்கு மேல நம்ம வந்து கடைசியா பன் மேல இருக்கக்கூடிய பீஸ் அப்படியே வச்சிடலாம். வச்சுட்டு நல்ல கை வச்சு அழுத்தி விடுங்க. அப்பதான் இது எல்லாமே நல்ல ஸ்டிஃபா அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நல்லா அழுத்தி விடுங்க. அழுத்தி விட்டுட்டு கடைசியா மேலோட்டமா கொஞ்சமா நெய் மட்டும் நம்ம ஊத்திக்கலாம். ஊத்திட்டு இதை இன்னமும் ஓவன்ல ஒரு 10 மினிட்ஸ்க்கு நம்ம வந்து பேக் பண்ணி எடுக்க போறோம். 180 டிகிரில ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா பாருங்க எவ்வளவு சூப்பரா உங்களுக்கு ரெடி ஆயிருச்சுன்னு. இப்போ அவ்வளவுதான். இது அப்படியே இம்மீடியட்டா நல்லா சூடா இருக்கும் போதே சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க கடையில போய் தான் இந்த மாதிரி எல்லாம் வாங்கி சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. வீட்டுல கூட நம்ம ரொம்ப சிம்பிளா ஜஸ்ட் ஒரு 2ல இருந்து 3 மணிக்கூருக்குள்ள நம்ம வந்து செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப விருப்பமானதா இருக்கும். ஸோ கண்டிப்பா செஞ்சு கொடுங்க. இதை வந்து கொஞ்சமா டொமேட்டோ சாஸ் இல்ல மயோனைஸ் எது கூட வேணா வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபியும் கூட. ஸோ கண்டிப்பா நீங்களும் இது உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.